பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு புயல் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மெதுவாக நடப்பாங்க. ஆனால் இவங்களோட நேரம் உச்சிக்கே கொண்டு செல்லும். யாருமே கவனிக்காத நேரத்தில் இவங்க பாருங்க வரலாறு படைச்சிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுமா? அதுதாங்க மகர ராசிக்காரங்க. நீங்கள் தான். அமைதியாக அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. மற்றவங்களோட பார்வைக்கு உங்களோட செயல் ரொம்பவுமே மெதுவானதாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். மெதுவாக நடந்தாலும் உங்களோட வெற்றி இலக்கு நிலையானதாக இருக்கும். இது நீங்கள் முன்னாடியே வெற்றி பெறுவதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆடம்பரமாக பேசிக்கிறது, அதை பற்றி புகழ்ந்து உங்களை தற்பெருமைப்படுத்திக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அமைதியாக உங்களோட வேலையை செஞ்சதுக்கப்புறம் உங்களோட வெற்றியை பார்த்து மற்றவங்க வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. அவசரம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவு பாருங்கள் எப்பயுமே சரியாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுல யாரும் சொல்லவே முடியாது. தோல்வியே வந்தாலும் அதை தள்ளி போட்டு அந்த விஷயத்தை பெருசு பண்ண மாட்டீங்க. தோல்வி கண்ட இடத்துலையே வெற்றி பெறுவீங்க. அந்த தோல்வியை கூட வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசி. அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் தாங்க. மகர ராசிக்காரங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. வந்த இடத்துல ராஜாவாக நிற்கக்கூடியவங்க மகர ராசி. யாரும் பாராட்டாத உழைப்பு, யாரும் புரியாத போராட்டம், ஆனால் ஒரு நாள் எல்லாருமே தலை குனிய வைக்கும் உங்களோட வெற்றி. இதுதாங்க மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் நடக்குது. மகர ராசி அமைதியான உழைப்பு பெரிய அளவில் வெற்றி ஏற்படுத்தக்கூடியதாக தான் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு அது அற்புதமாக திகழக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன வகையான மாற்றங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற போகிறீங்க, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி சனி பகவான் வழிபாடு செய்யும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது நல்லது. இப்போ கூட ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இல்லைன்னா 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். நன்மை நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே உங்களை விரைவில் வந்தடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிரந்தர தீர்வு பெறணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னா ஜாதக அமைப்பு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அது எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதுக்கு ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு அலையெல்லாம் தேவையில்லை இல்லையா? அவங்க கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே போதும். ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பிரச்சனைக்கான தீர்வு முழுமையாக நிரந்தரமாக பெற முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மகரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரமும் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சனியும், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ரணருண ரோகஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் இருக்கிறாரு. குரு சுக்கிரனால் நீங்கள் ரொம்பவுமே சிக்கனத்தை கடைபிடிக்கணுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் வரவு வரும்போது அந்த செலவை பார்த்து பத்திரமா பண்ணும். சிக்கனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையும் நிலையான ஒரு உயர்வையும் பெறலாம். மனைவி வழியில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு வரவுமே வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக பாருங்கள். ஆனாலும் அது பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இந்த வாக்குவாதம், சண்டை, கருத்து வேறுபாடு வந்தாலுமே அடுத்த நொடி அது மாறிடும். விட்டு கொடுத்து போகிறது இன்னும் சூழலை சிறப்பானதாக மாற்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதில் சுலபமாக வெற்றி வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க. அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் சிலருக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்குது. அதிக உழைப்பை போடுறவங்களுக்கு அதுக்கேற்ற பொருளாதாரம் வளமான நாட்களை எடுத்து கொடுக்கும். முதலீடுகளை திருப்பி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் லாபத்தையுமே நிறைய எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த இணக்கமான சூழல் மாறுது. வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகம் நீங்குது.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். கொஞ்சம் முயற்சி எடுத்தாலுமே போதுங்க, சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்களை துணிஞ்சு ஏற்றுக்கோங்க. எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை எல்லாமே நிறைவேறுது. சக ஊழியர்கள் உதவியால் இதுவரைக்கும் உங்களுக்கு அனுசரணையாக இருந்தவங்க இன்னுமே பக்கபலமாக இருப்பாங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நீங்கள் திறமையாக செஞ்சாலே போதும், நன்மதிப்பை எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெறலாம். மாணவ மாணவிகள் கொஞ்சம் சிரத்தை எடுத்தாலே பெருமளவில் வெற்றியும் பெறலாம். எல்லா விதத்திலையுமே நினைத்த மதிப்பெண்ணையும் சிறப்பான உயர்வையும் நீங்கள் பெறலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே இப்போ கிடைக்கும். வாகன லாபம் உண்டாகுது. உங்கள் தந்தைக்கிட்ட வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வெளி தொடர்புகள்லையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். என்னப்படி எல்லா காரியங்களுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. செலவுகளை குறைக்க திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் கௌரவம் உயரும், நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் வருது. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை, நல்ல ஒரு உயர்வு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. வீணான வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த திருவோணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே சந்தேகம் அடிக்கடி வரும். வரக்கூடிய சந்தேகத்தை அப்பப்போ போக்கிக்கிட்டு சரியாக உங்களோட வேலைகளை செஞ்சு பாருங்கள். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு விஷயம் இப்போ செய்ய முடியல அப்படின்னா அதை விட்டுருங்க. அதை செய்யணும், அதில் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்காதீங்க. இப்போ உங்களுக்கான சூழல் கொஞ்சம் மனக்குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் தெளிவாக கொஞ்சம் அமைதியாக யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. திட்டமிட்டு செய்கிற எல்லா காரியத்துலையுமே கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும். சிக்கலான பிரச்சனைகளுமே அமைதியாக யோசிச்சு செஞ்சால் எளிதாக பிரச்சனையை தீர்க்கலாம். பண வரத்து நல்லாயிருக்கு. திறமையான செயலால் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே நன்மை தான் இருக்குது. ஆனால் பொறுமையாக நிதானமாக செய்யணும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் பேச்சோட இனிமை சாதுரியத்தால் எல்லா எடுத்த காரியத்தையுமே சிறப்பாக கைகூடி நன்மையை செஞ்சு முடிப்பீங்க. இந்த வாரம் பேச்சின் இனிமை, பேச்சின் சாதுரியம் நன்மையை ஏற்படுத்தும். எடுத்த எல்லா காரியங்களுமே கைகூடி வரும். பயணங்கள் சிறப்பானதாக இருக்கும். ஆன்மீக பணிகளை நாட்டம் வரும். உங்களோட பொருட்களை மட்டும் நீங்கள் அப்போ கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் பொழுதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆயுதம், நெருப்பு இதை கையாளும் பொழுதும் எச்சரிக்கையாக செயல்படணும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் வந்து சேர சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி போய் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் அது அற்புதமான நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் பெற முடியும். சோதனைகளையுமே சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு சிவபெருமானின் அருளாலும் சனி பகவானின் அருளாலும் நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் அஷ்டமாதிபதி சூரியன் புதனோடு இணைஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆசைகளால் மனம் அலைய பாயலாம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரமும் இதுதான். புதிய தொழில் ஒப்பந்தம், முதலீடுகளை ஒத்தி வைக்காதீங்க, சிறப்பாக செய்யுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கம் வரலாம். சொத்து விஷயத்தில் கவனமாக கையாளணும். சொத்து விற்பனையில் கவனமாக செயல்படணும். வீடு அல்லது அலுவலகம் தொடர்பாக ஏதாவது இடமாற்றம் வரலாம். வெகு விரைவில் ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. தலைக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தலைப்பாகையோடு போனது போல தான் சூழல் உருவாகும். கவலைப்பட தேவையில்லை. கடந்த கால நெருக்கடி இப்போ உங்களை விட்டு தீருது. சகோதரர்களால் சகாயம் வரலாம். வாழ்க்கையில் திருப்திகரமான முன்னேற்றம் வரும். நிலுவையில் இருந்த தொகை இப்போ கை வந்து சேரும். அதே போல் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கியுமே கை வந்து சேரும். அடமான நகையை மீட்டெடுப்பீங்க. புதிய சொத்து சேர்க்கை, தங்க ஆபரண சேர்க்கை வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் மேம்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நீங்கள் எப்போவுமே இந்த உரிய வைத்திய முறைகளை அணுகி பாருங்கள். ஏதாவது ப்ரெஷர் சுகருக்கெலாம் மாத்திரை போடுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. திடீர்னு ஏதாவது உடல்நல கோளாறு வருது அப்படின்னா நீங்கள் வீட்டு வைத்தியம் செய்யாமல் அதுக்கேற்ற மருத்துவரை பார்த்து மருத்துவம் செஞ்சுக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். நீங்களாக யோசிச்சு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி மருத்துவம் பார்க்கக்கூடாதுங்க. வீட்டு வைத்தியத்தை தவிர்த்துட்டு உடல் உபாதைகள் வரும் பொழுது மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் மகர ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டு வைத்தியம் செஞ்சாலே எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்தை தவிர்த்துடுங்க. உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதும் உடற்பயிற்சி யோகா செய்கிறதும் நல்லது. தினம்தோறுமே நீங்கள் சரியாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு மேம்பாட்டில் வச்சுக்கலாம்.
மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே பாருங்கள், மற்றவங்களோட வாழ்க்கையிலுமே அவங்க முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கான அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் கடந்த காலத்தை விட இப்போ அது அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். கோபத்தை தவிர்த்துடுங்க. முன்னெச்சரிக்கை அந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க. நிதானம், பொறுமை இது ரெண்டுமே இருந்தால் போதுங்க. நிதானமாக பொறுமையாக செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை உருவாக்கலாம். அதை விட்டுட்டு கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்துங்க உங்களுக்கான நேரம் வீணடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு கவனமாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு கிடைக்கும். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.